வீடா இல்ல மாளிகைன்னே தெரியலங்க. 3.5 சென்ட் இடத்துல எவ்வளவோ வீடு பார்த்திருக்கேன். ஆனா இந்த வீடு மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா இந்த வீடு வந்து ஆர்கிடெக்ட் டிசைன்ல பிளான் பண்ணி அட்ராக்டிவா இந்த வீடு ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனே கான்டெம்பரரி ஸ்டைல்ல நல்ல வைடான இந்த பால்கனி எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவா இருக்கு. 30க்கு 50ங்கிற கிழக்கு பார்த்த மாதிரியான இந்த சைட்ல வீட்டை 2380 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு கட்டி இந்த கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டியூட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. 8000 லிட்டர்ல வாட்டர் சம்ப் இருக்கு. அப்புறம் போர் இருக்குங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. 8 அடி ஹைட்ல அந்த டோரை பிளான் பண்ணிருக்காங்க. தேக்கு மரத்துல இருக்கு. டோரை சுத்தியுமே இந்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனர்ஸ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா 20க்கு 16ங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு பெரிய மல்டிமீடியா டிவி நெட், அட்ராக்டிவான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேன், விண்டோஸ் பாருங்க, பெரிய பெரிய விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. லிவிங் ஏரியால உட்கார்ந்தீங்கன்னா ரிலாக்ஸிங்கா நீர்வீழ்ச்சி மாதிரி சவுண்ட் கேட்கும். அதை எங்கன்னு யோசிக்காதீங்க. இங்க வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டன் கொடுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூமே இருக்கு. இதோட அளவு 7க்கு 5ங்க. 10க்கு 20ங்க. இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங். கிச்சன் வந்து அக்னி மூலையில இருக்கு. கிரானைட்ல கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து பெரிய சிங்க் ஃபிட் பண்ணிருக்காங்க. அது போக சிம்னி இருக்கு. பர்பிள் கலர் டிசைன்ல இந்த மாடல் கிச்சன் ஃபுல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இந்த மாதிரி கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க் செஞ்சு ஹேங்கிங் லைட் மாட்டிருக்காங்க. டைனிங் ஏரியாலயும் கார்னர்ல செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணிருக்காங்க. வீட்டோட எல்லா டோர்ஸுமே 8 அடி ஹைட்ல பிளான் பண்ணிருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 கன்னி மூலையில இருக்கு. வார்ட்ரோப் கபோர்ட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சீலிங் ஃபேன் இருக்கு. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா 4க்கு 4.5 அமைஞ்சிருக்கு. இது வந்து அட்டாச்ட் பாத்ரூம் 7க்கு 5 பிளான் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து இந்த ஸ்டெப் சைடு வரீங்கன்னா வெளிச்சத்துக்காக 2 பெரிய விண்டோஸ் ஓடிஎஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா 8க்கு 16 பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்குங்க இந்த செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம். சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் ஜிக்ஜாக் டிசைன்ல கொடுத்திருக்காங்க. 16 அடிக்கு வார்ட்ரோப் கபோர்ட் இருக்கு. ஸ்டடி டேபிள் இருக்கு. டிவி நெட் அமைஞ்சிருக்கு. 2 விண்டோஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே யூபிவிசி விண்டோஸ் தான். இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் ரொம்பவே ஸ்பேஸா இருக்கு. 6க்கு 8 அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. 16க்கு 16 அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் கபோர்டு, ஃபால் சீலிங் ஒர்க், அது போக பெரிய விண்டோ. இந்த சைடில் வந்து டிவி நெட் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து அட்டாச்ட் பாத்ரூம் வெளியில ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்கு. 4.5க்கு 4 இதோட அட்டாச்ட் பாத்ரூம் 4க்கு 10 நல்ல லென்த்தா ஸ்பேசிஸா இருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. 10க்கு 18 நல்ல வசதியா அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன்ல கவர் பண்ற மாதிரி சீலிங்ல இந்த மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. வீட்டோட டெரஸ் போறதுக்கு இங்க தனி ரூமே இருக்கு. இங்க வந்து ஸ்பைரல் டைப்ல ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது போக இந்த சைடு ஃபுல்லாமே கிளே ஜாலிஸா உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி மேல டெரஸ் வந்துட்டோம்னா அங்க கார்னர்ல 1000 லிட்டர்ஸ்ல 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், துணி காய்ப்பதற்கான ஆங்கிள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள அமைஞ்சிருக்குங்க. இங்க இருந்து ஐடி பார்க்கு வெறும் 1.5 கிலோமீட்டர்ல நம்ம போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு வந்துடலாம். கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துல தான் இந்த வீடே லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடை வந்து லேண்ட் பிளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,55,00,000 சொல்றாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமா அந்த வீடை வந்து விசிட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.